பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 9th இருந்து ஒன்னா படிச்சோம். ஆனா ஒரு 2.5 years நாங்க பேசினது கூட கிடையாது. ஹாய் கூட சொன்னது கிடையாது. டியூஷன் மட்டும் பாக்குறது. எப்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சதோ அப்ப வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க. சொல்லி அப்பவே பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. தேவையே இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போடுன்னா அடுத்த நிமிஷம் பொட்டியில துணியெல்லாம் எடுத்து வச்சு நான் போறேன்ற மணி ஒரு 11-12 இல்லைப்பா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், 7 வருஷம் பொறுத்து அவன் வந்து நல்லபடியாக வேலைகள் எல்லாம் கிடைச்ச பிறகு அவனே வந்து பொண்ணு கேட்குற மாதிரி இருக்காப்புல. வேற இருக்குது ரிலீஜியன், அது வந்து சுத்தமாக ஆகாதுமா. ஆக்சுவலாக இதுக்கு காரணம் என்னன்னா அந்த தனுஷ் படம் தான் காரணமே. இவளுக்கு இது தெரியுதுன்னு ஆரம்பிச்ச பிறகு தனுஷ் படம்னாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அதுவும் அந்த கண்ணழகா காதழகா அந்த பாட்டு வருது பாருங்க, 100 முறை கேட்டிருப்பா, எனக்கே டென்ஷன் ஆயிடும். எங்கேயும் பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய். உங்க அப்பா அம்மா வரல கல்யாணத்துக்கு? வரல. அவங்கள வரல, எங்க அம்மாவே வரல. இந்த கல்யாணத்தை பார்த்து நான் பாட்டு என் வேலைக்கு போய் 3வது மனுஷன் மாதிரி ஷூட்டிங் கல்யாணம் மாதிரி தான் இருந்தது. 1000 தான் வந்து மதம் மாதிரி மேரேஜ் பண்ணினாலும் வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி செட்ரைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கள் வீட்டுக்கார பாராட்டுவாங்க. சொந்தக்காரனா இருந்தவங்கன்னா பொண்ணை செல்லம் கொடுத்து அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறான் சொல்லி சொல்லி என்னை மனவேதனைப்படுத்தினாங்க. நைட்ல நிறைய மனவேதனை, எனக்கு தூக்கம் வராது. அவ அந்த பயன்படுத்தி அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு எழுந்து சாப்பிட கூட ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த அளவுக்கு படுத்துட்டு இருந்தாங்க. இறந்தாலும் நீங்க யாரும் வரக்கூடாது, நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் ஆனாலும் நீ வரக்கூடாது, எங்ககிட்ட இருக்கிற சொத்துல எந்த ஒரு உரிமையும் நீங்க கோரக்கூடாது அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் அனுப்பிச்சேன். அவங்களுடைய கலாச்சாரமே வேற, நம்ம கலாச்சாரம் வேற. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஒரு எதிர்ப்பு நிலையில நம்ம பார்த்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு எவ்வளவு நெருக்கமாயிருக்கு. வீட்டுல ஒரு பிள்ளையா ஆயிட்டார். பையன் இருந்தா என்ன செய்வாங்களோ அது அத்தனையே செய்யறாரு. அது மதம் இனம்ன்றதெல்லாம் வேற, ஜாதின்றதெல்லாம் மதத்தை பார்க்க கூடாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டி அந்த குணத்தை பார்த்து எந்த மதமா இருந்தாலும் பையன் நல்ல கேரக்டரா இருக்கிறானான்னு பார்த்து கொடுக்கலாம். வணக்கம். காதலை கடுமையாக எதிர்த்த பெற்றோர்கள் இன்னைக்கு எவ்வளவு இணக்கமாக அந்த காதலர்களை தங்களுடைய குடும்பத்தோட சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற நீயா நானா ஷோல வைரலான தம்பதியினர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஃபாரூக் இளவஞ்சி தம்பதியினர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க குடும்பத்தினரோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். முதல்ல ஃபாரூக் சார்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இளவஞ்சி மேம் எங்க மீட் பண்ணீங்க? உங்களுடைய காதல் கதையுடைய அந்த பிள்ளையார் சொல்லி இருக்கு இல்லையா, துவக்கம் எங்க? 9th படிக்கும்போது வீட்டு வாசல் மாதிரி மூஞ்சி கைட்டு வந்து நின்று தொண்டு துவைச்சிட்டு அப்புறம் எதிரில் வந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் வருவாங்க டைம் இப்போ நின்னேன், வரல. டியூஷன் போனேன், நின்றுல தான் போனேன் டியூஷனுக்கு. பார்த்தா அவங்க இருந்தாங்க அந்த டியூஷன்ல போக கண்டினியூ பண்ணேன். போற இடம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து ஆக்சுவலி தெரியாது, இவங்க ஒரு 2-3 months அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு வாட்டி நான் டியூஷன் விட்டு போகும்போது என் ஃப்ரெண்டு நான் ஒரு வேற டைரக்ஷன்ல போறேன், என் ஃப்ரெண்டு வேற டைரக்ஷன்ல போறாங்க. இவங்க வந்து நான் அந்த பக்கம் போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு சைக்கிள் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. நான் வேற சைட் போயிட்டதுனால தலையில அடிச்சுக்கிட்டு சே அவ அந்த பக்கம் போயிட்டாடா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க போல ரோட்ல. அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். ஒன்னா படிச்சதும் கிடையாது. அவங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், நான் பாய்ஸ் ஸ்கூல் தான். டியூஷன் மட்டும் தான் பாக்குறது. அதுவும் ஃப்ரண்ட் சைட்ல உட்காந்து இருப்பாங்க, பேக் சைட்ல உட்காந்து இருப்பாங்க. சார் பாடினது போது திரும்பும் போது ஒன்று தான் பார்த்ததான் உண்டு, மற்றபடி பார்த்தது இல்லை. 9th இருந்து ஒன்னா படிச்சோம். ஆனா ஒரு 2.5 years நாங்க பேசினது கூட கிடையாது, ஹாய் கூட சொன்னது கிடையாது. குறிஞ்சு பூ பூத்த மாதிரி பேசிக்கிறது, இதெல்லாம் எப்போ ஒரு காதலாக உருவெடுத்து இவ்வளவு திடகாத்திரமா நம்ம வந்து ஒரு தம்பதியா மாறணும், கண்டிப்பா காதலை கைவிட்டக்கூடாதுங்கிற பாயிண்ட்டுக்கு வர வந்திருப்பீங்க இல்லையா? அது எப்படி? இல்லை, 9th சுத்த ஆரம்பிச்சது ஒண்ணுதான். பிடிக்காதுன்னு சொல்லின்னே இருப்பாங்க, பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். லாஸ்டா +2 எண்ட்லாம் அவங்க சொன்னதே +2 எண்டில் தான். 9th ஆரம்பிச்சு +2 எண்ட்லாம் சொன்னாங்க. 3 வருஷம் கழிச்சு அப்படி 3 வருஷம் சுத்தினே இருந்தது தான். அங்க போறது, இந்த டீ கடைக்கு போகும்போது அங்க போவாங்க வருவாங்க, அதை பாக்குறது தான், பேசணும்லாம் கிடையாது. ஸோ காலேஜ் அப்படின்னு வந்த பிறகு அது ஒரு வேற பயணப்பட்டிருப்போம், நிறைய மனிதர்கள் புது மனிதர்களை சந்திச்சிருப்போம். ஸோ அப்போவும் வந்து உங்களுக்கு உண்டான இந்த லவ் அப்படிங்கிறது வந்து எப்படி, அது ஒரு இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரி அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்ததா இல்லை எப்படி? ரிலேட்டிவ்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் வீட்டுல வந்து சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சதோ அப்ப வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க. சொல்லி அப்பவே பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம்
அதான் 12th லீவ்ல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. சரி வெளியில போய் புது மனுஷங்களாம் பார்த்தானா இவ மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஹாஸ்டல்ல தங்கி சேர்க்கிற மாதிரி படிக்க வச்சாங்க. என்ன இவங்க அங்கேயே இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல கான்டாக்டே கிடையாது. ஏன்னா அப்பா வந்து போன் வாங்கி கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது. அதான் அப்பவே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா வீட்டுல, அந்த பையன்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, பேசினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் எனக்கு மொபைலே வாங்கி கொடுத்தாங்க. அங்க போயிட்டு ஒரு 1 வீக் நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நானே கால் பண்ணிட்டேன் இவங்களுக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து அப்படியே போன் கால் அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆச்சு. அப்பா இப்போ இளவஞ்சி உங்களுடைய மகள் அந்த நேரத்துல ஒரு இன்னொரு மதத்திலிருந்து நம்ம வந்து ஒரு மன உறவு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சமுதாயத்துல கூட ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு எதிர்த்திருப்பீங்க? இவர் என்ன பண்ணாரு, எங்கள் சொந்தக்காரருக்கு வந்து நாங்கள் சொந்தன்றது தெரிஞ்சு அவங்ககிட்ட கொஞ்சம் டீப்பாக உறவு வச்சுட்டாரு. அக்கா வீடு தான். அக்கா வீட்டில் ஒரு 3 பசங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது வரத்துன்ட்டு நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால என்னென்னா, ஸ்கூல் லீவாக இருந்ததுன்னா இவங்களை என்ன பண்ணுவோம், அங்கே போய் இருக்க சொல்லுவோம். நாங்கள் வர வரைக்கும் அங்கே சாவியும் கொடுத்துருப்போம். இருந்தாலும் உனக்கு சரி தனியாக இருக்கிறதுக்கு இதுவாக இருந்ததுன்னா அங்கே போடணும். அப்படி போக சொல்ல தான் இவங்க வந்துருக்கு. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஒன்று வேறு இருக்குது ரிலீஜியனு, இன்னொன்று நம்ம பொண்ணு அது மாதிரி போக மாட்டேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவ +2 நேரத்தில் தான் என்ன பண்ணாங்க, எங்கள் ரிலேட்டிவ் இல்லை நீ கண்காணிச்சிக்கோ, இவ வந்து லவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்ல இவளை கேட்க சொல்ல, இல்லைப்பா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், 7 வருஷம் பொறுத்து அவன் வந்து நல்லபடியாக வேலைகளெல்லாம் கிடைச்ச பிறகு அவனே வந்து பொண்ணு கேட்குற மாதிரி இருக்காப்புல அப்படின்னா, அது வந்து சுத்தமாக ஆகாதுமா. 7 வருஷம் இல்லை, +2லயே. ஆமாம் 7 வருஷம் பொறுத்து தான். இப்போலாம் வரமாட்டாப்புல. 7 வருஷம் பொறுத்து செட்டில் ஆன பிறகு வருவாப்புல. எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தனுஷ் படம் தான் காரணமே. கமல் பொண்ணும் தனுஷும் சேர்ந்து நடிச்சாங்களே, ஸ்கூல் மேட்டா 3. அதில் என்னென்னா, இவளுக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் இவ அந்த ரெட்டை ஜடை போட்டுன்னு போகிறது இதே மாதிரி இருக்கும். அவரும் இல்லைன்னா அந்த வயசில் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருந்தாப்புல. அதனால இவளுக்கு என்னன்னா, தனுஷ் படம் பிடிக்குதோ இல்லையோ அவனுக்காகவே தனுஷ் படத்தை விரும்பி பார்ப்பா. இவளுக்கு இது தெரியுதுன்னு ஆரம்பிச்ச பிறகு தனுஷ் படம்னாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். அதுவும் அந்த கண்ணழகா காதழகா அந்த பாட்டு வருது பாருங்க, 100 முறை கேட்டிருப்பா. எனக்கே டென்ஷன் ஆயிடும். எப்ப பாரு அந்த பாட்டும் பாடுவா. அந்த பாட்டு எந்நேரம் கேட்டுன்னே இருப்பாருங்க. அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான். சரி, ஏதோ ஒண்ணு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, பாட சொன்னா பாடுவாங்க, நீங்க பாடுங்க பாத்துருவோம் இன்னைக்கு அந்த பாட்டை. அந்த அவர் சொல்லிட்டாரு, கண்ணை அசைச்சுட்டு கண்ணை அசைச்சு காட்டிட்டாரு. அது என்ன பச்சை கொடி காட்டிட்டாரு. எங்கேயும் பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிட வாழ்ந்து செய்திட, உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன், உன்னோடு சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். இதழும் இதழும் இணையட்டும் நீர் உதிராய் கவிதல்கள் இமைகள் முன்பே நடுங்கிதான் இது போல் எதுவும் உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என்னோடு சேர்ந்திட நான் வழி சொல்லலாம். இப்படியே அதே டோன்ல பாடுறாங்க. இப்படி இவ்வளவு அழகா பாடுறத வச்சுட்டு பாருங்க. 10th முடிக்கிற டைம்ல தான் அந்த படமே வந்தது. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டோரி எல்லாம். சரி, அம்மாட்ட கேட்போம், அந்த தாய்க்கு தெரியாதா தான் பெத்த பிள்ளைய பத்திங்கிற மாதிரி எந்த இடத்துலமா இப்படி இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு எப்படி உங்களுக்கு? இல்ல, நார்மலா இருந்த பொண்ணு அவளுடைய ஆக்டிவிட்டில நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அதை பார்த்துட்டே நான் கண்டுபிடிச்சிட்டு இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அவள் ஒன்றும் சரியில்லை, நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, இது மாதிரிலாம் பண்ணுறான், அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம கேட்கலாம். இல்லை நம்ம பொண்ணு பேரில் தப்பு வச்சுன்னா அவங்கள போய் கேட்டால் நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். அதுவும் மதமே வேறு. நம்ம போய் கேட்கும்போது அப்புறம் 2 மதத்துக்குள்ளே சண்டை உருவாகும். நாளைக்கு 2 பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். பாருங்க, ஒரு கலவரத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க. அதனால வேணாம் அப்படின்னு இவரு தான் எப்ப பாரு ஸ்டாப் பண்ணிடுவாரு. நான் போயிட்டு கேட்டுட்டு வரேன் அவங்க வீட்டுல, அது எப்படி என் பொண்ணு பின்னாடி தெரியலாம், நான் போறேன் பாரு அப்படின்னுவேன். அது இல்லாத இவளோட கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க பொண்ணு யாரோட போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, இட்டுன்னு வந்துட்டு மேரேஜ் பண்றதுக்கு எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து வச்சாரு. அப்போ என்னன்னாரு, அந்த ஆள் என்னம்மா டியூஷன் நடத்துறானா இல்லை காதல் சேர்த்துடுறான், அவங்கவுங்களும் பசங்களை காதலிக்காக வைக்கிறான் அந்த வாத்தியார். அவன் என்ன பேரு கந்தசாமியா இல்லைன்னா காதல் சாமியான்னு கேளுமா அப்படின்னாரு. எனக்கு அவளுக்குமே நிறைய சண்டை வரும். மாசக்கணக்காக என்கிட்ட பேச மாட்டாவ.
அவள் வந்து அப்பா செல்லம் அதிகம். ஸோ எப்போ ஒரு கட்டத்துல இது வந்து நம்ம கையை மீறி பொய்யாச்சு அப்படின்னு ஒரு 15 வயசு 16 வயசுல +2 அந்த எண்டு வரைக்கும் கூட அடிச்சது கிடையாது, ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 2-3 முறை அடிச்சிருக்கேன். அப்போ வந்து இவங்க சொன்ன அடிச்சுட்டு நீ தேவையே இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போடுன்னா அடுத்த நிமிஷம் பொட்டியில் துணியெல்லாம் எடுத்து வச்சு நான் போகிறேன்ற மணி ஒரு 11-12 இருக்கும். இது ஒரு முறைக்கு 2 முறை நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நாங்கள் பார்த்த மாப்பிள்ளைலாம் கட்டிக்க மாட்டேன்னா, சரி கட்டிக்கலாலும் பரவாமா நீ வீட்டோடு இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஜென்ஸில் கல்யாணம் ஆகாது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது மாதிரி நீ இருக்க, நீ அன்னை தெரேசா மாதிரி இருந்துட்டு போயிடு வீட்டோட, எங்களுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே எனக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தேதி நாம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த தேதியில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை நானே பண்ணிக்கிட்டோமா. மிரட்டல் மாதிரி இருக்கே, ஓப்பன் மிரட்டல். சரி, நானே ரெவன்யூவில் சர்டிஃபிகேட் வாங்கி நோட்டரி பப்ளிக் வாங்கி எல்லாத்தையுமே நானே பதிவு பண்ணி நான் சொல்கிற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிங்கம்மா, நான் ஒன்றா எல்லார் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு வந்து போகிறேன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டேன். அதுக்கு முன்னாடியே என்னென்னா இவங்க அப்பாவையும் இவரையும் கூப்பிட்டு பேசினேன். அது ஒரு இதுக்கெல்லாம் முடியறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அது கூப்பிட்டு பேசினேன். அவர் என்னென்னா என் கூட படிச்சுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார். ஓ, நீங்கள் 2 பேர் கிளாஸ்மேட்டா? அவங்க அப்பா என்னோட கிளாஸ்மேட். அவர் வந்து நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்ப்பா, அவன் பிடிச்சது நான் என்னதான்ப்பா பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல, நீ தான் முடிவு சொல்லணும். உங்கள் வீட்டில் எதிர்க்கலையா? எதிர்த்தாங்க தான். இப்போ நம்ம தானே பேசணும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதனால அங்கே எப்படி இப்போ வேற ஒரு மதத்துல இருந்து ஒரு மருமகளை கொண்டு வர்றதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சா இல்லை அங்கேயே கெடுபடி தானா? நான் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில. ஓகே, அப்போ வந்து 2 பேருமே வந்து ஒரு ப்ரீ பிளான்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், இல்லாட்டி இந்த தேதியில் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டல் இல்லையா? மிரட்டல்ல சொல்லிட்டோம். சரி, ஓகே. அப்புறம் சரி அதெல்லாம் யோசனை பண்ணி தான் என்ன பண்ணேன், அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறது. அவரு சொல்லிட்டாரு தெளிவாக, நீ என்ன முடிவு எடுக்கிறீ எடுத்துக்கன்ட்டு. சரி கல்யாணம்னு ஒன்று பண்ணேன்னா என்ன நான் எப்படி பண்ணுவேன்னா அப்படி தான் பண்ணுவேன். அது கூட இப்போ நான் பத்திரிகையில் அடித்து பண்ணல, கோயிலில் அவங்க பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க, அதே தேதியில் அது மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருவேன். அது மாதிரி கூட நீ பண்ணிப்போ, உங்கள் வீட்டு பையனாக கூட நீ பண்ணிக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் வரமாட்டாங்க, நாங்கள் வந்து அது எங்களுங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்கள் போகிறது போகாது அது உங்கள் விருப்பம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி. உங்கள் அப்பா அம்மா வரல கல்யாணத்துக்கு? வரல. எங்க அம்மாவே வரல, அப்பா மட்டும். என்னுடைய மனசு அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில ஏத்துக்கல, அதனால என்னால போக முடியல. ஸோ கல்யாணம் ஆன பிறகு இந்த மாதிரி இந்த மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்திச்சா அவங்க 2 பேருக்குள்ள? இல்ல, அவங்களா இருக்காங்க, நானா இருக்கேன். இதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்க ரம்ஜானும் கொண்டாடுறோம், பொங்கலும் கொண்டாடுறோம். எப்போ ஒரு இணக்கமான ஒரு பாயிண்ட் இருக்கும்ல? ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படியே தான் போயிடுச்சு. அவங்க தனியாக தான் இருந்தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே அந்த வீட்லேயே நான் விட்டேன், இங்கேருந்து கூட போகல. நீ கல்யாணம் பண்ணினேன்னு போயிட்ட, நீ வீட்டு விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணது இன்னைக்கு சாயங்காலமே போயிடு, நாளை காலையில் கோயிலில் கல்யாணம் பண்ணிங்கன்னா நேரம் அந்த வீட்டுக்கு போய்க்கோ. அதெல்லாம் கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? இவங்க தான் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணேன். ஆனா அங்கேருந்து கிளம்பும் போது அழுதுகிட்டே தான் போறேன் ஃபுல்லா. நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஈவன் காலைல வரவங்களுக்கு எப்படியும் ஒரு 30 50 பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. டிஃபன் முதல் கொண்டு நல்ல ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி வரவங்களுக்கு கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நான் பண்ணி என் வேலைக்கு போயிட்டேன், 3வது மனுஷன் மாதிரி. ஆக்சுவலி அது ஏதோ ஷூட்டிங் கல்யாணம் மாதிரி தான் இருந்தது. அந்த ஐயரு தாலியை திருப்பி கட்டிட்டாரு, அந்த ஷூட்டிங்ல கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கட்டணுமே. அதுவே எனக்கு லேட்டர் ஒரு 2 months கழிச்சு தான் நான் அப்போ ஒர்க் பண்ணிருந்தேன். என் கூட ஒர்க் பண்ற கொலிக் தான் சொல்லுறாங்க, இப்படி தாலியே கட்டக்கூடாதுமா, என்னம்மா நீ நாடகத்துல சீரியல் எல்லாம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்க. எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்துச்சு, ஒரு ஷூட்டிங் மேரேஜ் மாதிரி. நாங்க என்ன ஒரு 1/2 hour 1 hour தான் அங்க இருந்திருப்போமே, உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நாங்க மேரேஜ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று பண்ணிட்டோம். அதே போல் அங்கேருந்து கிளம்ப சொல்லுவேன். என்னென்னா நான் போல கூட சரி காரில் என்ன பண்ணி இவங்களுக்கு தேவையான துணிமணி வீட்டில் இருக்கிறது மொத்தம் எடுத்துக்க, என்ன தேவையோ எடுத்துக்க. இவங்க அம்மா கிட்ட கூட என்னென்னா அது எதனா ஒரு இருக்கிற செயின் எதனா கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னேன். தட்டுமுட்டை சாமான்லாம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குமா அப்படின்ட்டாரு. அவளுடைய ட்ரெஸ்ஸு எது எது தேவையோ எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த வீட்டில் சேஃபாக 1000 தான் வந்து மதம் மாதிரி மேரேஜ் பண்ணினாலும் பொண்ணு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி செட்ரைட் பண்ணி. ஆனால் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கள் வீட்டுக்காரை பாராட்டுவாங்க,
இந்த அளவுக்கு ஒரு தகப்பன் வந்து மத மாதிரி மேரேஜ் பண்ணாலும் செய்ய மாட்டாங்க. இல்ல உண்மையிலே அது ஒரு பாராட்டு. உங்க வீட்டுக்காரர் வந்து பெருந்தன்மையா நல்லா செஞ்சுக்கிறாரு, அதனால சாரை வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல சொல்லுவாங்க. ஆனா சொந்தக்காரன் என்னவாங்கன்னா பொண்ணை செல்லம் கொடுத்து அந்த ஆளுக்கு எடுத்து வச்சுக்கிறான், அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. ரிலேட்டிவ் இதை தான் சொல்லி சொல்லி என்னை மனவேதனைப்படுத்தினாங்க. ஸோ எந்த மொமெண்ட்ல வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்க? 2019 லைட்டாக கொஞ்சம், ஏன்னா இவங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க. அந்த மன அழுத்தத்தில் என்னாச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் போல இல்லையா, அதிகமாக ஒட்டுமொத்த உடம்புலையும் வந்துருச்சு சுத்தமாகவே. நைட்ல நிறைய மனவேதனை, எனக்கு தூக்கம் வராது. அவ அந்த பயன்படுத்தி அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அதே நினைப்பா இருக்கும். எதனா செஞ்சனா கூட இதை நம்ம பொண்ணு விரும்பி சாப்பிடுவாளே, இப்போ நம்மளால கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மன ஏக்கம். ஏன்னா வீட்டில் ஈவினிங் போனால் நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். சின்னவா ஹாஸ்டலில் இருக்கிறா, இவரு லேட்டாக வருவார். அப்போ எங்கள் பொண்ணு ஞாபகம் என்ன அதிகமாக தாக்கிடுச்சு. அந்த நேரத்தில் உடம்புல ஒன்றும் முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, தலையிலேருந்து கால் வரையும். அந்த ஸ்டேஜில் வீட்டுக்கு வந்து பார்த்துருச்சு, என்ன நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கல. ஆனால் இப்போ நான் நல்லா தூங்குறேங்க சார். எங்கள் பொண்ணை பார்க்காத போது அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருந்தேன். இப்போ பார்த்து பேசக்குள்ள ஆரம்பிச்சப்பறம் நிம்மதியாக தூங்குறேன் உண்மையிலே. அப்போ எனக்கு தூக்கமே வராது. அந்த நிலைமையில அம்மாவை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அழுதுட்டாங்க. அவங்க முன்னாடி அழல, அவங்க இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அழுதுட்டேன். அம்மாவை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இப்போ பார்த்தா ரொம்ப முடியாம படுத்திருக்காங்க, அவங்களுக்கு எழுந்து சாப்பிட கூட ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த அளவுக்கு படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க வேண்டிக்கிட்டா நடக்கிற மாதிரி எனக்கு தோணும். பொதுவா எதுக்கு வேண்டிக்கிட்டாலும், அதனால நீ எங்க அம்மாக்காக வேண்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணாங்க. என்ன வேண்டுதல்? நான் அது கூட 4:30 மணி தொழுகை டெய்லி. யாரும் அப்படியே டக்குன்னு போய் ஒருத்தங்களுக்காக வேண்டது, அதுவும் காலையில 4:30க்கு எந்திரிக்கணும். எங்க வீட்டுல கூட சரி போயிட்டு மேரேஜ், நீ வந்து பெத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்ற அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு அன்னைக்கு இருந்த மனநிலையில வந்து என்னால போக முடியல. அப்படிலாம் இருக்கும்போது நான் தான் ரொம்ப எதிர்த்து, நான் அவளை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப மூர்க்கமா இருந்தேன். நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு போயிட்டு அவர் வேண்டினாருன்னும் போது எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி உருக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசுனீங்களா? அப்புறம் வீட்டுக்குலாம் வந்தப்புறம் பேச அந்த ஒரு வருஷம் பொறுத்து, ஒரு வருஷம் பொறுத்து முதல் 6 மாசம் இவ வந்தா. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் டைமா பார்த்து சரி கூப்பிடுறதுன்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல நாள். ஆனா கூப்பிடுறது அவருக்கே சந்தேகம் வந்தது. எனக்கே தெரியாது. அவன் சொல்லும் போது காமெல்லாம் பண்ணாத போ அப்படின்னு சொன்ன போய் உட்காந்துட்டேன், படுத்துனேன். அப்புறமா நிஜமாதான் எங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3வது மனுஷனாக இருந்து ஒரு எதிர்ப்பு நிலையில நம்ம பார்த்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு எவ்வளவு நெருக்கமாயிருக்காரு? வீட்டுல ஒரு பிள்ளையா ஆயிட்டார். இந்த ஸ்கூல்ல என்ன கார்ல தான் கூப்பிட்டு போவார், உடம்பு முடியலன்றதுனால காலையில கூப்பிட்டு போயிட்டு விடுவாரு. ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே அதெல்லாம் பையன் இருந்தா என்ன செய்வாங்களோ அது அத்தனையும் செய்யறாரு. என்னுடைய மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாரு. போன் பண்ணி சொல்லுவாப்ல, அதுக்குதான் இவ சண்டை போடுவா. நான் வைக்கிற கூட சொல்ல மாட்டாங்க, அம்மா சமைச்சா மட்டும் சொல்றாங்க. உடனே போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்றேன் நல்லா வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு நான் சமைச்சு போறேன் டெய்லி, நீ சொல்றியா? எங்க அம்மா சாதா சாம்பார் வச்சா கூட ஆன்டி குழம்பு நல்லா இருக்கு, பொரியல் நல்லா இருக்குதுன்ற. நான் செய்யறத சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கு என் பொண்ணுக்கு தான் நிறைய சண்டை வருது. ஸோ ஒரு டைம்ல வந்து நீங்க பயங்கரமா எதிர்த்த ஒரு ஃபேமிலி இன்னைக்கு வந்து அவங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறது, அவங்களோட வாழ்வியலை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதுக்குள்ளாடி எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுறீங்க? வாழ்க்கை எப்படி உங்களை பக்குவப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவங்களுடைய கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால இவங்கடா இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரு பொது புத்தியில நம்ம நகர்ந்துட்டோம். ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற, நம்ம கலாச்சாரம் வேற. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இப்ப நம்ம மங்களகரமா தெரு பெருக்கி கோலம் போட்டு பூஜை அறையிலலாம், அவங்களுக்கு பொதுவா பூஜை அறையெல்லாம் கிடையாது இல்லைங்களா, அது மாதிரி நம்ம செஞ்சுட்டோம். அவங்க வந்து நான் அதெல்லாம் சொல்லியே திட்டுவேன், இவளை அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன், போனேன்னா செய்ய மாட்டேன் அப்படின்லாம் திட்டுவேன். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொது புத்தியிலே வந்து டிராவல் ஆயிட்டோம். இன்னைக்கு வந்து சக மனுஷங்களுடைய அந்த உறவு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அதனுடைய அருமை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் வர்றப்ப நீங்க எல்லாம் விசிட் பண்றது உண்டா அவங்க வீட்டை, அவங்க இங்க வர்றது உண்டா? அதை பத்தி சொல்லுங்களேன், 4 பேர் தெரிஞ்சுக்கட்டும். அதான் பிரியாணி கொடுத்துன்னு போவாங்க. முதல்ல இது வந்துருப்பா.
நாங்களே எங்கள் வீட்டில் இந்த அதிரசம் முறுக்கு பலகாரம்லாம் செய்யறதெல்லாம் அதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அவங்க அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்க, அவங்க நான் எங்கன்னா நடந்து வர்றதை பார்த்தாங்கன்னா கூட வாங்கம்மா வீட்டில் இட்டுன்னு போய் விட்டுடுறேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி பயந்தேன், அவங்க ஃபேமிலி என்னவோ ஏதோன்ற மாதிரிலாம். அப்புறம் அவங்களோட பழகும்போது தான் எல்லாருமே மனித நேயமுடையவங்கன்ற நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு மாமனார் மாமியாரை பார்க்குறப்ப உங்களுடைய மன உணர்வு, மன ஓட்டம்? அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த அளவுக்கு அவ பண்ணதே பெரிய விஷயம்தான், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மா இப்போ உங்ககிட்ட இருந்தா ஏன்னா நீங்கள் தான் கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று பொண்ணு வேற ஒரு மதத்தில் இருந்து எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அம்மாக்கள் இருப்பாங்க, இல்லை பையனை வேற இடத்துல இருந்து எடுக்கணுமா அப்படிங்கிற யோசனையிலலாம் இருக்கும் இல்லையா? சில குடும்பங்களில் அந்த மன ஓட்டத்தில், மனக்குழப்பத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்திருப்பீங்கல்ல, ஒரு குழப்ப ஃபேஸில், அதில் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? பையன் நல்லவனா இருந்த குணம் அவர் எப்படியாப்பட்ட குணம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது இல்லைங்களா, பழகின அப்புறம்தான் நல்லவருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மதத்தை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அந்த குணத்தை பார்த்து எந்த மதமாக இருந்தாலும் அதான் பொண்ணு அந்த பையன் நல்ல கேரக்டராக இருக்கிறானான்னு பார்த்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது யாராக இருந்தாலும், அது மதம் இனம்ன்றதெல்லாம் வேற, ஜாதின்றதெல்லாம் நல்ல பசங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாவே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பையன் எப்படி இருப்பான்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அப்பா எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்க சொல்ல தெரியும். அவரு என்னன்னா குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு, வேலை உண்டு வீடு உண்டு. மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்க அப்பாவும் ஒரு காரணம். ஆமா. இந்த டைம்ல, இந்த நொடியில எப்படி ஃபீல் பண்றீங்க? இவங்க என்ன அனுப்பிட்டாங்க இல்லைங்களா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கூப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். 1 year டைம் எனக்கு சீக்கிரம் தான் அவங்க கூப்பிட்டுக்கிட்டது. ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு, எங்க ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மா அவ்வளோ திட்டினாங்க, இப்ப இவங்க கூட போகும்போது இவங்க இப்ப பாருங்க என் கூட சண்டை போடுறாங்க, நீ ஏன் அனுப்ப மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஹாப்பி தான் அது. எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கூப்பிடுமா, நானும் உங்க அம்மாவும் பேசி ஜாலியா இருப்போம். அவங்களுக்கு போர் அடிக்கும், நான் வரணும்னு நினைப்பாங்க. நாங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கோம். ஆனா இவ கல்யாணத்துக்கு அனுப்ப சொல்லவே முன்னா நாள் ஒரு 100 ரூபாய் பாண்டு பேப்பரோ 20 ரூபாய் பாண்டு பேப்பரோ உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க நாளைக்கு இறந்தாலும் நீங்க யாரும் வரக்கூடாது, நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் ஆனாலும் நீ வரக்கூடாது, நாளைக்கு எங்க கிட்ட இருக்கிற சொத்துல எந்த ஒரு உரிமையும் நீங்க கோரக்கூடாது அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் அனுப்பிச்சேன். இன்னைக்கு அந்த பத்திரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. அவங்க என்ன ஏதோ மணி மைண்டடா பேசுறாங்களோ, அதுக்காக நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்றாங்களோ, அந்த மாதிரி திங்க் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாங்க. எனக்கும் இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி கிடையாது இவங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க அது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டோம். நாங்க எதுக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்ல, நாங்க தனியா போனதுல இருந்து எல்லாமே எங்களை நாங்களே பாத்துக்கிறோம். அதெல்லாம் பார்த்து பரவாயில்ல, பசங்க நல்லாதான் இருக்காங்க, பையன் பொறுப்பா இருக்கான். இருவேறு கலாச்சாரத்தை இணைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியே சாதி மதம்னால எக்கச்சக்க பிரச்சனைகள் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கப்போ, எங்கேயாவது ஒரு இத்தனை ரணங்களுக்கு மத்தியில ஒரு பூ மலர்ற மாதிரி உங்களுடைய கதை நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.